சூர்யா என்ன பண்ணுறாரு, ரொம்ப நேரமா வந்து மகாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மகா வந்து வர்ணம் பூசிட்டே இருக்காங்க எல்லா சிலைகளுக்கும். "நேரம் ஆயிடும் மாப்பிள" அப்படின்னோனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சூர்யா வந்து இந்த மாரி தாத்தாக்கு வந்து நான் வரல அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. அத கேட்டு வந்து இங்க ராஜலட்சுமி செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. சூர்யா இப்படி பண்றானே, மாமியார் வீட்டோட தங்கிட்டானேன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா, மகா வந்து வர்ணம் பூசுறத சூர்யா ரசிச்சுட்டு இருக்காரு. அவங்க அப்பா வந்து வெளிய போறாரு. "என்ன இந்த டைம்ல போறீங்க?" அப்படின்னோனே, "இல்லப்பா, அங்க சிலைகள்லாம் இருக்குல்ல, பாதுகாக்கணும்ல, அதெல்லாம் படுத்துக்கணும்ல, போய் படுத்துக்கிட்டா தானப்பா பாதுகாக்க முடியும்" அப்படின்ற மாரி சொல்றாரு. சரி ஓகே, பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுர்றாங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாரு, சிலைகள் எல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அங்க போய் படுத்துக்கிறாரு. நம்ம மகாவோட அப்பா எல்லா சிலைகளையும் பாதுகாக்கணும்னு. இங்க என்ன பண்றாங்கன்னா, கௌதமோட ஆளுங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டுருக்காங்க. எப்படியாவது அந்த சிலைகள் எல்லாமே வந்து அபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து ரவுடீஸ்க்குலாம் கால் பண்றாரு. இந்த மாரி வந்து சிலைகள இன்னுமா எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, உடனே வந்து அவங்கலாம் உள்ள ஆள் இருக்க மாதிரி இருக்குப்பா, யாரா இருந்தாலும் பார்க்காதீங்க, வந்து அவங்கள க்ளோஸ் பண்ணிட்டு எப்படியாவது சிலைகள எடுக்க பாருங்க அப்படின்ற மாரி கௌதம் சொல்றாரு. உடனே போயிட்டு அவங்க சிலைகள வந்து எடுக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. அவரு தடுக்க வராரு. மகாவோட அப்பாவ வந்து நல்லா அடிச்சு போட்டுட்டு, அந்த சிலைகள எல்லாமே வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. அதனால அவரு வந்து அப்படியே மயக்கடிச்சு விழுந்து கிடக்குறாரு. இங்க வந்து இந்த விஷயம் வந்து பார்த்துட்டு வந்து மகாவும் வந்து அவங்க அம்மா எல்லாருமே வந்து அவங்க அப்பாவ தூக்கி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாரி சிலைகள்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம வாழ்க்கையே போச்சும்மா. நம்ம வீட்ட கடைசி வரைக்கும் மீட்டவே முடியாது. இப்போ வந்து சிலைகளுக்கெல்லாம் அவங்ககிட்ட என்ன பதில் சொல்லுவோம் நம்ம, ஆர்டர் குடுத்தவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாரு. நீங்க கவலைப்படாதீங்கப்பான்னு சொல்லிட்டு மகா வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்ட சூர்யா வந்து செமையா டென்ஷன் ஆயிறாரு. உடனே என்ன பண்றாரு, சிலைகள் எங்க இருக்குன்னு நான் சிலையோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்பி போயிட்டு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாரி அவருக்கு தெரிஞ்சவங்க கிட்ட விசாரிக்கிறாரு. இந்த மாரி வந்து லாரி தான் போச்சு. அந்த லாரியோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு. கரெக்ட்டா லாரி இருக்க இடத்துக்கு வந்து சூர்யா வந்து பிடிச்சிடுறாரு. அந்த ரவுடீஸ் எல்லாம் அடிச்சுட்டு அந்த சிலைகளோட லாரிய வந்து திருப்பி எடுத்துட்டு வராரு சிலைகள. இங்க எடுத்துட்டு வந்து மகாவோட ஆல்ரெடி சிலை வந்த இடத்துல வந்து வச்சிருந்த இடத்துல வந்து இறக்கிடுறாரு எல்லா சிலைகளையுமே வந்து. இதெல்லாம் பார்க்குற மகாவோட அப்பா பயங்கரமா வந்து கதறி அழுறாரு. "ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள. எந்த காலத்துல என்ன நன்மை நான் பண்ணேன்னே தெரியல மாப்பிள. நீங்க வந்து எனக்கு மாப்பிள்ளையா கிடைச்சிருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுறாரு. சிலைகள பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்து வந்து ஆறுதல் சொல்றாரு நம்ம சூர்யா. இதெல்லாம் பார்க்குற மகா வந்து ஓடி வந்து அப்படியே சூர்யாவ ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு அப்படியே வந்து ரொம்ப டைட்டா ஹக் பண்றாங்க. ஹக் பண்ணிட்டு "ரொம்ப நன்றிங்க. இந்த நன்றிய நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. வாழ்நாள் ஃபுல்லா உங்களுக்கு நன்றி சொல்லிட்டே இருப்பேன் நானு. நீங்க எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க தெரியுமா? எங்க அப்பா வந்து இதில தான் எல்லாமே பண்ணி போட்டிருந்தாரு. எங்க அப்பா சம்பாரிச்ச இவ்வளோ நாள் சம்பாரிச்ச ஒவ்வொரு விஷயத்தையும் இதில தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. எங்க அப்பா இதுக்காண்டி இந்த சிலைகள்லாம் இல்லைன்னா எங்க அப்பா அவ்வளோதான். அதுக்கப்புறம் எங்க அப்பா நாங்க பார்த்துருப்போமா என்னான்னு கூட சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ வந்து பிரச்சனையா இருந்தது. எங்க வீட்டையும் மீட்டு குடுத்துட்டீங்க. எங்க வாழ்க்கையும் காப்பாத்தி குடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றிங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கட்டி பிடிச்சுட்டு மகா வந்து அப்படியே அழறாங்க. சூர்யாவும் வந்து வேற வழி இல்லாம என்ன பண்றாரு யோசிச்சுட்டு, அதுக்கப்புறம் மகா அவரும் வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. சரி ஓகே, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. இங்க வந்து சூர்யா வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ராஜலட்சுமி செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. "பார்த்தீங்களா இந்த மகாவ நைட் எல்லாம் வந்து அவங்க வீட்ல தங்க வச்சுக்கிட்டா, இப்போ வரைக்கும் வரல" அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவும் போட்டு குடுக்குறாங்க. அடுத்து எல்லாமே வந்து ராஜலட்சுமி எல்லாருமே வந்து டென்ஷனா இருக்காங்க. அப்போ வந்து மகா வந்து வீட்டுக்கு வராங்க. மகாவ பார்த்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல திட்ட வராங்க. அப்போ மகா நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து மகா சொல்றாங்க. "சூர்யா இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு. அத கேட்டு வந்து ராஜலட்சுமி செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. "என் புள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? என் புள்ள எதுக்கு இதில வந்து இன்வால்வ் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சூர்யா வந்துடுறாரு. "அக்கா மேல எந்த தப்புமே இல்லம்மா. அவ எதுவுமே செய்யல. என்ன கூப்பிட கூட கூப்பிடல. நானே தான் இத செஞ்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொன்னோனே, தாத்தா எல்லாருமே பாராட்டுறாங்க. இத பார்த்துட்டு இருக்க வந்து சித்ராக்கும் அவங்க பையனுக்கும் செம டென்ஷனா இருக்கு. ச்சே, நம்ம இவ்ளோ பிளான் பண்ணி இப்படி சொதப்பிச்சேன்னு சொல்லிட்டு இது முடியுது.